ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு அழகான புக்கை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு தர்மாகோல் எடுத்து அதை ஸ்கொயர் ஷேப்ல எனக்கு தேவையான அளவுக்கு லென்த்துக்கு கட் பண்ணி அதை டேப் போட்டு ஒட்டிக்க போறேன். நெக்ஸ்ட் நான் புக்கே ரேப் பண்ற பேப்பர் எடுத்து அதை நாளா கட் பண்ணிக்க போறேன். வீடியோல காமிச்சிருக்கா மாதிரி நீங்களும் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேப் பண்ண போற ஃப்ளவர்ஸே எடுத்துக்கிட்டு தேவையான லென்த்ல அதையும் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். ரொம்ப லென்த்தா இருந்துச்சுன்னா தர்மாகோலை தாண்டி அது கீழே வந்துடும். நெக்ஸ்ட் இதை அசெம்பிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சாய்ச்சி அதை அசெம்பிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இன்னொரு பொக்கே ராப்பிங் பேப்பரை எடுத்து அதோட சென்டர் பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வீடியோல காமிச்சிருக்கா மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம அசெம்பிள் பண்ண ஃப்ளவர்ஸ் எடுத்து அது மேலே வச்சு டேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நாளா கட் பண்ண பேப்பர்ல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து நான் வீடியோல காமிச்சிருக்கா மாதிரி ஃபோல்ட் பண்ணி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதோட பின்னாடி சைடு திருப்பி அதை கரெக்டான ஆங்கிள் வச்சு நான் பேக் சைட்லயும் டேப் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்ட் ஷீட் ஒன்று கிடைக்கும். அதை வாங்கி அதை நான் உள்ள இன்செர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கொயரா கட் பண்ணதுல இருந்து ஒரு ஷீட் எடுத்து பாதியா கட் பண்ணி இந்த மாதிரி பின்னாடி சைட்ல இருந்து கவர் அப் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்ததுனால நான் நடுவில் அதை ரிமூவ் பண்ணிட்டு லாஸ்ட்ல மறுபடியும் அந்த ஷீட்டை வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு பார்ட் எடுத்து அதை விசிறி மாதிரி மடிச்சு அதை டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டுட்டோரியலை ஃபாலோ பண்ணி நீங்க சிம்பிளான ஒரு புக்கை எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளவர்ஸ் பைப் கிளீனர் ஃப்ளவர்ஸ். இந்த ஃப்ளவரை நான் எப்படி பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதையும் டுட்டோரியலாக அப்லோட் பண்றேன். இந்த ஃப்ளவரை ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாங்க அங்க உங்களோட ஆர்டர்ஸை எடுத்துப்போம். இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு இதை கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் நான் ஒரு சேட்டன் ரிப்பன் எடுத்து அதை போ செஞ்சு எடுத்துக்க போறேன். நான் இதுக்கு 2 லேயர் போ தான் எடுக்க போறேன். இந்த வீடியோல நான் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி 2 லேயர் போ நீங்களும் பண்ணிக்கோங்க.
போ பண்ணிட்டு அதோட கார்னர்ஸை கொஞ்சம் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. டபுள் சைட் டேப் போட்டு பூவை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஸ்டிக் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் நான் அதுல ரிமூவ் பண்ண அந்த டிரான்ஸ்பரண்ட் கவரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்க போறேன். இதையும் நம்ம விசிறி மாதிரி மடிச்சுதான் உள்ள இன்சர்ட் பண்ணணும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டியூட்டோரியலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.